போங்கடா அவங்கள மியூசிக்கே வேணாண்டா. அன்பர்களே, நேற்று போட்ட காணொலிக்கு காப்பிரைட் அடித்து தூக்கிட்டு தானுகள். காணொலியை தூக்கல, மியூசிக்கை மட்டும் தான் தூக்குனானுகள். நானும் ஆர்வக்கோளாறுல மியூசிக்கை அதிகமாக பயன்படுத்தி விட்டேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றால முடிக்க வேண்டிய சில்லறை வேலையெல்லாம் முடிச்சிட்டு முழித்து காலச்சாப்பாடு பானும் பசையும் அருமையோ அருமை முடிச்சிட்டு தரிசனத்துக்கு ஆலயத்துக்கு போயிட்டேன். சற்று நேரம் அமைதியாக இருந்துச்சு, அவடத்தை இருந்தேன். இப்படியான இடத்த அப்பப்போ போனேன், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். பிறகு வீட்டை வந்தா இந்த படிக்கிறத என்ன வேவு பார்க்கட்டான். நம்மளே படிக்கிறன்ற பேரில் தாழ் பிரட்டுவோம், இப்போ நம்மளையே வேவு பார்க்க சொல்லிருக்கு. ரொம்ப நாளாக இந்த குக்கும்பியை சாப்பிட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை. சரி இன்றைக்கு சாப்பிடுவோமே எடுத்து கடித்தேன். ஆனால் எனக்கு ஏன் தான் சாப்பிட்டேன்டமா இருந்துச்சு. இந்த சொடுவத்தோலை தாங்க முடியல நண்பர்களே. எந்த நேரம் பார்த்தாலும் சொரிஞ்சு கொண்டு ஏறிக்க வேண்டியதாக இருக்கி. மதிய சாப்பாடு குஞ்சால சுண்டல் பருப்பு குழம்பு, அதோட மதிய சாப்பாடை முடித்தேன். படுத்து கிடந்து இதே முறையில் படம் பார்த்தேன். ஆரம்பம்லாம் நல்லா ஜாலியாக தான் போச்சு. ஆனால் ஒரு தலை காதலை காட்டி டப்ரமேஷன் ஆக்கிவிட்டானு. கண்ணால் மட்டும் காதலிச்சு காதலை அவள்கிட்டையும் சொல்ல முடியாமல் காதல் தோல்வியானவளை நானும் ஒருத்தன். 24 மணிக்குடுக்கா ஏங்கிக் கொண்டிருக்கேன். விட்ட புள்ளையெல்லாம் சரி செய்கிறதுக்காக கிடைச்சா சொல்லுங்க. தவற விட்ட வாய்ப்பு மீண்டும் வராது. டப்ரமேஷனுக்காக மருந்து செஞ்சேன். அடுப்போன் மண்ணன், சட்டியை வச்சேன், தண்ணியை வச்சேன், கொதிக்க வச்சேன். அளவு தெரியாமல் அள்ளி மாவை போட்டேன். அப்படியே சீனியை கொட்டுனேன். தேயிலத்தூளை போட்டேன். ஆத்தி டீயையும் போட்டேன். கையிலையும் ஊற்றுனேன். பிறகு டீயை போட்டு குடித்தேன். இன்னைக்குன்னு வந்து டீயும் நல்லா இருந்துச்சு. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நிலவு காத்தகளியோட காத்து கொண்டு இருக்காங்க. சொல்ல நினைச்சிங்கன்னா சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, முடிச்சுக்கலாம். பிடிச்ச பண்ணுங்க.